கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை ஒன்றியம் வெள்ளலூர் பகுதியில் வெள்ளலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி பொது நிதியிலிருந்து 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காங்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் திரு சே. தாமோதரன் எம்எல்ஏ, கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். அவருடன் மதுக்கரை ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் வி.யு. மருதாசலம், வெள்ளலூர் பேரூராட்சி துணைத் தலைவர் கணேசன், அவருடன் மதுக்கரை ஒன்றிய செயலாளர் எட்டிமடை ஏ. சண்முகம், முன்னாள் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம், மதுக்கரை நகர செயலாளர் சண்முகராஜா மற்றும் வெள்ளலூர் பேரூராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி, கார்த்திகேயன், சந்திரகுமார், கருணாகரன், வெள்ளலூர் நகர கழக செயலாளர் கண்ணையன், அக்ரிகோபால் மற்றும் கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.